திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பழைய வத்தலக்குண்டு மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலில் மண்டகப்படி உரிமை கோரி இரு பிரிவினர் விடிய விடிய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே பலமுறை மண்டகப்படி உரிமை கோரி இரு பிரிவினரும் பல போராட்டங்கள் நடத்திய நிலையில் விடிய அரசின் அறநிலையத்துறையும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஊர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் புதுப்பிக்கப்பட்ட கழிவறை கட்டிடம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரூராட்சி 15வது நிதிக்குழு திட்டத்தில் சுமார் 10,60,000 ரூபாய் மதிப்பில் 16வது வார்டு பகுதியில் உள்ள சமுதாய கழிவறை கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்ட கழிவறை கட்டிடம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் கடந்த 6 மாதங்களாக புதர்மண்டி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவறையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் மீது தனியார் கல்லூரி பேருந்து ஏறி இறங்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கௌரவ விரிவுரையாளரான வேல்முருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி அவர் கீழே விழுந்தார். இந்த நிலையில் அந்த வழியாக வந்த தனியார் கல்லூரி பேருந்து அவர் மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கிணற்றிலிருந்து 12ஆம் வகுப்பு மாணவி சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். குடியாத்தம் அடுத்த கல்லேரியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சுப்பிரமணி. இவரது மகள் அனிதா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன மாணவி அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் மாணவியின் சடலத்தை மீட்டனர். இதனையடுத்து மாணவியின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து குடியாத்தம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் முடித்தலை கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். முடித்தலையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரையிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வு நெருங்கி வருவதை கருத்தில் கொண்டு உடனடியாக பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே 15 நாட்களாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கிருஷ்ணன்புதூர் கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் குடிநீர் குழாய் உடைந்து சேதமடைந்தது. இருப்பினும் அதனை சீரமைக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 15 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் நாங்குநேரி யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய அரசு அனைத்து துறையிலும் தோல்வியடைந்து விட்டதாக பொதுமக்கள் காட்டம் தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊரில் 2 மாதம் ஆகுது. மழை வந்ததுலேருந்து எங்கள் ஊரில் தண்ணி கிடையாது. ஆற்று தண்ணியும் கிடையாது, போர் தண்ணி கிடையாது, ஒரு தண்ணியும் கிடையாது. குளத்துல கொஞ்சம் வடிகால் மாதிரி தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியை வச்சு தான் இவ்வளோ நாளுமா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குடிக்கிறதுக்குனாலும் சரி, பாத்திரம் விளக்க எல்லாமே அந்த ஓட தண்ணியில் தான் நாங்கள் இவ்வளோ நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதையும் அடைச்சிட்டாங்க. இனி எங்களுக்கு அந்த தண்ணியும் கிடையாது. புதுக்கோட்டை அருகே சுமார் 1 மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காந்தி நகர், மல்லிகை நகர் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி திமுக நகர்மன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி உட்பட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குடிநீர் என்பது முறைப்படி வழங்க வேண்டியது மழை காலங்களில் 3 நாட்களுக்கு ஒரு முறையும், வெயில் காலங்களில் வாரம் ஒரு முறையும் அல்லது 14 நாட்களுக்கு ஒரு முறையும் வழங்கி கொண்டு இருந்த குடிநீர் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக சரியாக வழங்குவதில்லை. இப்போது 1 மாத காலமாக குடிநீர் வரவில்லை. அதனால் வெளியில் 15 ரூபாய் குடம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உள்ளது. இந்த வார்டு கவுன்சிலர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களிடம்
பலமுறை கோரிக்கை வைத்தும் தற்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பசுமறியல் நடந்தும் அந்த அம்மா வந்து பார்க்கவில்லை. நெல்லை கூடன்குளத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி 60 நாட்கள் வரை நடைபெறும் என அணு உலை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மக்காச்சோள பயிர் பாதிப்பிற்கு நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு தொகையை வழங்கக் கோரி விவசாயிகள் மனு அளித்தனர். பளிங்கநத்தம் உள்ளிட்ட கிராமங்களில் 5000 ஏக்கருக்கு மேலாக மக்காச்சோளம் பயிர் செய்தனர். ஆனால் அதிக மழையாலும் படைப்புழு தாக்கத்தாலும் பயிர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் இதற்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்காச்சோளம் போகிறதுக்கு காரணமே பிள்ளைமலைகள் தண்ணி வராத காரணம் தான். இல்லைன்னா எப்போ நெல் நடுவோம், நடாதனால தண்ணி வராதனால இப்போ சோளம் போட்டு இப்போ இந்த மாதிரி அந்த மழை அதிகம் பெஞ்சதுனாலையும் பின்னாடி மழை கம்மியாக இருந்ததுனாலும் இவ்வளோ பாதிப்பு வந்துடுச்சு. இப்போ இதுக்கான நிவாரணம் ஏற்பாடு பண்ணி தரணும். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் நிலை தடுமாறி தவறி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹோட்டலில் டீ மாஸ்டராக வேலை செய்து வந்த பிரகாஷ் என்பவர் பணிக்கு செல்வதில் காலதாமதம் ஏற்பட்டதால் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார். இந்த நிலையில் வன்னிவேடு அருகே வந்தபோது எதிரே நடந்து வந்தவர் மீது மோதாமல் இருக்க வாகனத்தை திருப்பியுள்ளார். இதில் தவறி கீழே விழுந்த அவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த 3 மாதங்களாக ஊதியம் மற்றும் பணி வழங்காமல் தங்களை நகராட்சி நிர்வாகம் அலைக்கழிப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் நாள் நடைபெற்றது. அங்கு சென்ற தூய்மை பணியாளர்கள் நகராட்சி நிர்வாகம் சம்பளம் வழங்குவதில்லை, PF மற்றும் இதர பிடித்தங்கள் ஏதும் பிடிப்பதில்லை எனவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மனு அளித்தனர். விடிய ஆட்சியில் நாள்தோறும் வஞ்சிக்கப்பட்டு வருவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 650 ரூபா எங்களுக்கு சம்பளம், 648 ரூபா. அதில் EF பிடிக்கல, PF பிடிக்கல, எதுவுமே கொடுக்கறதில்ல. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு உண்டான உபகரணம் எதுவுமே இல்லை. கை க்ளோஸு எதுவுமே கொடுக்கறதில்ல. கேட்டால் நீ வேலையை விட்டு நின்று, நீ எதுக்கு வேலைக்கு வர்ற அப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க. எது பேசினாலும் அனாவசியமாக தான் பேசுகிறாங்க தவிர எதுவுமே நாங்கள் போய் கேட்டால் எங்களை வேலையை விட்டு நிப்பாட்டி இப்போ புது ஆளுங்களை எடுத்திருக்காங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காதலியை பார்க்க சென்ற கல்லூரி மாணவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ளாமல் உள்ளதாக பெற்றோர் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். வேடகட்டமடுவு கிராமத்தை சேர்ந்த சுல்லான் என்பவர் தான் காதலிக்கும் பெண்ணை பார்க்க சென்ற நிலையில் வேப்பம்பட்டி சாலையோரத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இந்நிலையில் தங்களது மகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக அவரது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்து 2 மாதங்களாகியும் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அந்த பொண்ணை 4 மணிக்கு மேலே பையனை ஃபோன் பண்ணி வரதுக்கு மெசேஜ் செஞ்சுக்குது. ஏன்னா பையன் மெசேஜ் பார்த்துமே பொண்ணை பார்க்க வந்துக்கிறான். வந்தவங்க திரும்பி ரிட்டர்ன் பண்ணலாங்க. பையன் பார்க்கும்போது சாலை மறியலில் பையனை அடிச்சு போட்டுருந்தாங்க. எங்களுக்கு அடிச்சு போடுறதில்ல, எங்களுக்கு செதுட்டு அடிப்படை மாதிரி தெரியல, பையன் அடிச்சு போட்ட மாதிரி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோங்க. அந்த மனு எடுக்கல, இது அரூர் டெஸ்ட்டில் எடுக்கல, அது கலெக்டர் ஆஃபீஸ் கொடுக்குறேங்க. மதுரை திருப்பரங்குன்றத்தில் 3000 அடி மலைமேல் உள்ள ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா சந்தனக்கூடு விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாதைகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மலைமேல் இருக்கும் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் வைத்து இஸ்லாமியர்கள் சிறப்பு துவாக்கள் செய்தனர். தமிழகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வருகை தந்து இந்த சந்தனக்கூடு விழாவில் பங்கேற்று சிறப்பு துவாக்களை செய்தனர். நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். காங்கேயம் வட்டம் புள்ளி காலிப்பாளையம் பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் நடைபாதையை ஆக்கிரமித்து கழிவறை மற்றும் சுற்றுச்சுவர் கட்டியுள்ளதால் நடப்பதற்கு பாதை இல்லாமல் சுற்றிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதியடைந்து வரும் நிலையில் நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆக்கிரமிப்பு பண்ணி பூரா காம்பவுண்ட் சேருங்க, பாத்ரூம் லெட்டின் கட்டி அந்த கிணத்துலயே கழிவு நீர் எல்லாம் இறங்குதுங்க. எங்களுக்கு தடமும் இல்லை, எந்த பாதையில போனாலும் எங்களுக்கு தடம் இல்லை. ஸ்கூல் பிள்ளைகெல்லாம் போறதுக்கு தடம் இல்லைங்க, பஸ் எல்லாம் விட்டுறாங்க. தடுப்பு சவர் கட்டிக்கிற இடத்துல பிள்ளைங்க ஸ்கூல் பேக்கோடு போகும்போது பேக்கெல்லாம் கிழிஞ்சு போகுது.
கோவை சீரப்பாளையத்தில் தனியார் நிறுவனங்களின் லே அவுட்டால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பழனிசாமி என்பவரின் 5 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு அருகே தனியார் நிறுவனம் லே அவுட்டுகள் அமைத்துள்ளது. இதனால் வடிகால் வசதி இல்லாத நிலையில் மழைக்காலங்களில் கழிவுநீர், குப்பை கழிவுகள் உள்ளிட்டவை விவசாய நிலத்திற்குள் வந்து சேரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் லே அவுட் அமைத்த நபர்களோடு கைகோர்த்து கொண்டு ஊராட்சி செயலாளர் செயல்படுவதாகவும் அந்த மனைப்பிரிவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரியும் மனு அளிக்கப்பட்டது. தனியார் நிறுவனங்கள், வீட்டு வசதி வாரியத்திலிருந்து பெறப்பட்ட நிறுவனங்கள், விவசாயிடம் பெறப்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இத்தகைய விதிமுறைகளுக்கு மாறாக செயல்படுகிறது. விதிமுறை மாறாக செயல்படக்கூடிய எத்தகைய நிறுவனம் இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுத்து ஆய்வு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும், பொதுமக்களையும் பாதுகாக்க முடியும். கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு மனு அளிக்க வந்த தம்பதி திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தான்தோன்றிமலை ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த சங்கர், அமுதா தம்பதிக்கு சொந்தமான 43.59 ஏக்கர் நிலத்தை வணங்காமுடி என்பவர் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் 18 லட்சத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு மீதி பணத்தை தராமல் வணங்காமுடி ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்ட தம்பதி குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த தம்பதி ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 21 ஏக்கர் 79 சென்ட் இடம் எழுதி வணங்காமுடி எழுதி கொடுத்தேன். அட்வான்ஸ் வாங்கிவிட்டு மீதி 15 லட்சம் தரவே இல்லை. எனக்கு அந்த 15 லட்சம் எனக்கு வேணாம், இடம் தான் திருப்பி வேணும். இடத்த தரலாம், நான் இதோட போக மாட்டேன். ஏதோ ஒன்று நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். திருப்பி கேட்டதுக்கு இடத்த எடுக்குமா தரேன், இந்த இடத்த எடுக்குமா தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருக்காங்க. 7 வருஷமாக ஏமாற்றிருக்காங்க. உள்ளே அங்கேயும் உள்ள போக மாட்டேன், எங்களை விட மாட்டேங்கிறாங்க. திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வந்தவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் கொரட்டி பகுதியைச் சேர்ந்த மைதிலி என்பதும் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் திருமணத்திற்காக கொடுத்த நகை மற்றும் பணத்தை திரும்ப வாங்கி கொடுக்குமாறு காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வந்ததும் தெரியவந்தது. விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியம் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் பிப்ரவரி 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சிக்கு வரவுள்ளதாக பன்னீரை வரவேற்று நீதிமன்ற உத்தரவை மீறி பேனர் வைத்துள்ளனர். அதிமுக பெயரையும் கொடியையும் பயன்படுத்தி அத்துமீறி உள்ளதால் நீதிமன்ற உத்தரவை மீறியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தக்க ஆதாரத்துடன் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மதுரை மாநகராட்சி 10வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் அமைச்சர் மூர்த்தியின் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு செல்லும் சாலையில் கடந்த 3 மாதமாக கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தனது சொந்த தொகுதியை கூட கண்டுகொள்ளாமல் எம்எல்ஏ அலுவலகம் மூடியே இருப்பதால் அமைச்சர் மூர்த்தியை அப்பகுதி மக்கள் தேடி அலையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர், இருக்கைகள் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் மனு அளிக்க வரும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மக்கள் குறைதீர் கூட்டத்தை ஒற்றி 300க்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக ஆட்சியரிடம் வழங்க நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்போது இருக்கை வசதி இல்லாததால் மிகவும் சிரமப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதியடைவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என கேள்வி எழுந்துள்ளது. திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாடக ஆய்வு நடத்தினார். அப்போது விழுப்புரம் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த இளம்பெண் உயிரிழப்பு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என செய்தியாளர் கேள்வி எழுப்பினர். அந்த விவரமே தெரியாத அமைச்சர் மழுப்பலாக பதிலளித்துவிட்டு ஒரு சில இடங்களில் மருத்துவர் அலட்சியத்தால் உயிரிழப்பு நடக்கலாம் என தெரிவித்துள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது விடிய திமுக அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கார்ப்பரேட்டுகளுக்கு விளைநிலங்களையும் ஆறுகளையும் ஏரிகளையும் நீர்வழி தளங்களையும் அபகரித்துக் கொள்ளுகிற வகையில்
கொண்டு வந்திருக்கிற நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை இயக்குநராக விவசாயிகளுக்கு விரோதியான 7 விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதால் சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாமல் தனக்கு தண்டனை கிடைத்து விடுமோ என்று அஞ்சி திரும்ப பெற்ற முருகேஷ் IAS இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வேளாண் துறைக்கு இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருவண்ணாமலையில் மட்டும் விவசாய குண்டாசில் போடல, இங்கே போராட்டம் நடத்துறான்னு படையப்பாடு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் குண்டாஸ் திருச்சி கலெக்டரும் போட்டிருக்காரு. இதெல்லாம் நியாயமா? நியாயம் இல்லாத செய்கிறார்கள். எங்களுக்கு லாபகரமான விலை கொடுன்னா தெரியாதுங்கிறாங்க. ஆனால் விவசாயத்தை பிடிச்சி குண்டாசில் போடுறாங்க. காவிரி பிறந்ததிலிருந்து இது மாதிரி போனதே இல்லை. திருச்சி மாவட்டத்தில் 14,000 ஏக்கர் வடகரை வாய்க்கா, 1000 ஏக்கர் சாவடியில் 13,000 ஏக்கர் தரிசா கிடக்கு. தென்கரை வாய்க்காலில் 40-50,000 ஏக்கர் இல்லை, ஒரு 2-3,000 ஏக்கர் மீதி பூரா தரிசா கிடக்கு. அதனால் அரசு உரிய நஷ்டஈடை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியும் கொடுக்கணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை நடத்த அனுமதி வழங்கியதை விடியா திமுக அரசு உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வறட்சி மாவட்டத்தின் வளத்தை மேலும் பாதிக்கும் திட்டத்துக்கு திமுக அரசு துணை போவதாக குற்றம் சாட்டி மண்ணின் மைந்தர்கள் அமைப்பினர் கோஷங்களை எழுப்பினர். வைகை படுகையான ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மீண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வேறு பெயர்களில் திணிக்க முயல்வதை ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பாக கடுமையாக எச்சரிக்கிறோம். எங்களுடைய மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் செயல்படுத்த விடமாட்டோம் என்று ராமநாதபுரம் மக்கள் சார்பாக பகிரங்கமாக மத்திய மாநில அரசுகளுக்கும் ONGC நிறுவனத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாகை பணக்குடியில் உள்ள மத்திய அரசின் CBCL விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். CBCL எண்ணெய் ஆலை விரிவாக்கத்திற்காக வருவாய்த்துறை மற்றும் CBCL அதிகாரிகள் போலீசார் துணையோடு நிலம் அளவிடும் பணியை மேற்கொண்டனர். இதனை அறிந்த விவசாயிகள் நிலத்திற்கான உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்காமல் நிலம் அளவீடு செய்யக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 4 வருஷமா அந்த காசு கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குது? கொடுக்கறது 800 ரூபா காசு, கூலிக்கு 800 ரூபா எங்காவது வாங்க முடியுமா? சதுரடி 5 ரூபா எங்காவது வாங்க முடியுமா? சதுரடி 5 ரூபாய் வாங்க முடியுமா? சதுரடி 5 ரூபாய்க்கு எடுத்திருக்கான். ஆரண்டாரெல்லாம் முடிச்சு கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் கோர்ட்டு மூலியமாக போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க சார்னு சொன்னோம். அவரு உத்தரவாதம் கொடுத்தாரு, நான் எல்லாம் செய்கிறேன்னு. ஆனால் இது வரைக்கும் செய்யலை. இந்த மாவட்ட ஆட்சியரை நம்பி தான் நாங்கள் நிலத்தை கொடுத்தோம், ஆக்படி கொடுத்தோம், இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டோம். மாவட்ட நிர்வாகம் வெறும் 5 ரூபா தான் கொடுக்குது. சதுரடி 5 ரூபா, ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபா தான் கொடுக்குது, ஏக்கருக்கு 2.5 லட்சம் ரூபா தான் கொடுக்குது. எங்களோட கோரிக்கை வந்து ஏக்கருக்கு வந்து 1.25 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஏக்கருக்கு தேசிய நெடுஞ்சாலை 1.25 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த தொகை தான் கேட்குறோம், அதிகபட்சமாக கேட்கல. மத்திய அரசுக்கும் தமிழகத்தில் ஆளக்கூடிய அரசுக்கும் மிகப்பெரிய இது கூட ஒற்றுமையை காணலாத மற்ற விடங்களில் வேறுபட்டு இருந்தாலும் இந்த நில கையகப்படுத்துகிற பிரச்சனையில் கார்ப்பரேட் கம்பெனிக்கு தமிழக அரசு இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் விரோத போக்கு என்பது தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சி அலுவலகத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். நகராட்சிகள் பேருந்து நிலையம் பகுதியில் நகராட்சி கட்டிடங்களில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக காய்கறி கடை மற்றும் மளிகை கடைகள் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக நகராட்சி நிர்வாகம் கடைகள் அமைந்துள்ள கட்டிடங்களை இடிக்கப் போவதாக கோரி நோட்டீஸ் வாங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதிய கட்டிடங்கள் கட்டும் வரையில் பேருந்து நிலைய பகுதியிலேயே தள்ளுவண்டிகள் வைத்து வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஓரக்காடு ஊராட்சியை சேர்ந்த நரிக்குறவர்கள் தமிழக அரசால் பூமி தானமாக வழங்கப்பட்ட நிலத்தை மீட்டு தரக் கோரி பொன்னேரிசார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தங்களின் முன்னோர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட 45 ஏக்கர் நிலத்தை சிலர் போலியான ஆவணம் மூலம் அபகரித்துக் கொண்டதாகவும் அதற்கு அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருப்பதாகவும் மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அளிக்கப்பட்ட 3 சக்கர சைக்கிள்கள் துரு ஏறி இருந்ததால் பயனாளிகள் அதிர்ச்சியடைந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து 5 பயனாளிகளுக்கு தலா 9,050 ரூபாய் மதிப்புள்ள 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது. காற்று இல்லாமல் சேதமான நிலையில் சைக்கிள் இருப்பது குறித்து மாற்றுத்திறனாளிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் அவர்களுக்கு சைக்கிள்கள் மாற்றி வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சாலை நடுவே கார்களை நிறுத்தி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட திமுகவினர் சாலை நடுவே கார்களை நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வேனின் டயர் வெடித்து நிகழ்ந்த விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வலங்கைமானை சேர்ந்த 15 பேர் துக்க நிகழ்வுக்காக ஊரணிபுரத்திற்கு சென்றபோது சூரப்பள்ளம் ஏரி அருகே வேனின் டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் நடு ரோட்டில் கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் காயமடைந்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் சண்முகசுந்தரம் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பகுதி நேர ரேஷன் கடைக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரக் கோரி பெரம்பலூர் மாவட்டம் எரையூர் அருகே உள்ள சின்னாறு கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தனியார் கட்டிடத்தில் குடும்ப அட்டைதாரர்களே வாடகை செலுத்தி இயங்கி வந்த ரேஷன் கடையை காலி செய்ய கட்டிட உரிமையாளர் கூறியதால் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்கள் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். விடிய அரசை கண்டித்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளிசேரி கிராமத்தில் பொது கழிப்பிடம் இல்லாததால் மக்கள் திறந்த வெளியிடங்களை கழிப்பிடமாக பயன்படுத்தும் அவலம் உள்ளது. இதனால் பல்வேறு தொற்றுநோய் அபாயம் உள்ளது. இதுகுறித்து கண்டுகொள்ளாத அதிகாரிகளை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பின்னர் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர்.